ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நல்ல கிளைமேட்டுங்க. நல்ல மழை, சூப்பராக மழை பெஞ்சிட்ருக்கு. கிளைமேட்டு சூப்பராக இருக்குது. அதனால் வீட்டில் சாப்பாடு செஞ்சு வெளியில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது முன்னாடி நிறுத்திட போகிறேன். ஏன்னா மழை பெய்யறதுனால தான் வெளியில் போகலான்றோம். மழை அதிகமாக போயிடுச்சுன்னா கண்டிப்பாக போக மாட்டேன் வெளியில். அதுக்காக நானும் போய் கார் எடுத்துகிட்டு வந்துடுறேன். வீட்டுக்கு பக்கத்துலேயே காரை நிறுத்திடலாம். இப்போ நம்ம கார் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் பேக் பண்ணிவிட்டு நல்லா பீச் ஓரமாக ஜாலியாக பீச் வியூவில் ஃப்ரைட் ரைஸு, அதுக்கப்புறம் நம்ம டீ குடிக்க போகிறோம். சொல்லப்போனால் நான் ஒரு டீ பைத்தியம்னு கூட சொல்லலாம். டீ நார்மலாகவே நம்ம டீ நிறையா குடிப்போம். அதுவும் மழை காலம் வேறு, பயங்கரமாக குளிருது. ஒரு புயல் வேறு ஒரு ஸ்டேட்டில் இறங்க போகிறதுக்கு நமக்கு இவ்வளோ குளிர் அப்படின்றது ஆகாது தான். அதனால் பால் நம்ம டிகாஷன் தனியாக கொதிச்சு வச்சாச்சுங்க. ஸோ இப்படி டீ போட்டு குடிச்சு பாருங்கள், செம்மையாக இருக்கும். ஒருவேளை இந்த மாதிரி டீ போடுறது வேணும்னா என்கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதையும் நம்ம போடலாம். என்னப்போ நம்ம சேனல் தானே எல்லாமே. சரி, ஓகே. இப்போ நம்ம பாலை தனியாக கொதிக்க வச்சிட்டோம், டிகாஷன் தனியாக கொதிக்க வச்சிட்டோம். ஸோ சாப்பாடு ஃப்ளாஸ்கெல்லாம் வச்சாச்சு. இவருங்க எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரைட் ரைஸ் ஆவி பறக்குதுங்களா? ஒரு சாமியாரை கூட்டம் தான் ஆவி ஓட்டணும்னு நினைக்கிறேன். அப்புறம் ஃப்ளாஸ்க் எடுத்து வச்சாச்சு. எப்போவுமே நம்ம தண்ணிக்கான வீட்டிலே எடுத்துருவோம். எல்லாத்தையுமே எடுத்து பேக் பண்ணிக்கிறோம். நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும். ஸோ சுடு தண்ணி காய வச்சாச்சு. குளிச்சுட்டு ஸோ வண்டியில் ஏறி ஜாலியாக ஈஸியாக ரொம்ப காமாக என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். வாங்க போகலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பை லக்கு ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருக்குது. வெளிச்சலாம் ஒன்றும் வரல, அவ்வளோக்கு வரல. பட் நான் கார் எடுக்கல, நல்ல மழை. சரி வாங்க என்ஜாய் பண்ணலாம். ஜாலியாக ஒரு ரைடு போய்ட்டு வரலாம். எப்போவுமே உள்ளே உட்காந்துட்டு இருந்தது, ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக ஒரு ரைடு போகலாம். வாங்க போகலாம். ஓகே, இப்போ நம்ம ஈஸியாக ரோட்டு பிடிச்சிட்டோம். பரவாயில்ல, பைலுக்கு ரோடு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சின்னதாக தூரல் மட்டும் போடுது. நல்லா இருக்குது இந்த ஒரு தருணம். ஆனால் ரோடு ஃப்ரீயாக இருக்குது அப்படின்றதுக்காக மழை நேரத்தில் நீங்கள் வேகமாக ட்ரைவ் பண்ணாதீங்க. ஏன்னா ரொம்ப பொறுமையாக போகலாம். ஜாலியாக என்ஜாய் பண்ண தானே போகிறோம். வேகமாக போய் என்ன பண்ண போகிறோம்? ஜாலியாக போய் வேடிக்கை பார்த்துட்டு போகணும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம பொறுமையாக ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு போகிறோன்றதுக்காக பின்னாடி வர்றவங்களுக்கு வழி விடாமலாம் போகக்கூடாது. கவனமாக இருக்கணும், அவ்வளோதாங்க. ரெண்டு பக்கம் பார்த்துக்கணும். பின்னாடி சைடு நீங்கள் அதையும் பார்த்துக்கணும். கவனமாக ட்ரைவ் பண்ணணும். பைக்கில் போகிறவங்க தான் இன்னும் கவனமாக இருக்கணும். வேகமாக போகாதீங்க, பொறுமையாக போங்க. காரில் குறிப்பாக சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க. ஆனால் ஒரு சிலர்லாம் சீட் பெல்ட்டே போட மாட்டேன்றாங்க. நான் பார்த்துருக்கேன் இந்த டிராஃபிக்கில் நிற்கும் பொழுதெல்லாம். நீங்களும் சீட் பெல்ட்டு போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லது. கூட இருக்கிறவங்களையும் சீட் பெல்ட்டு போட சொல்லுங்கள். ஸோ அதுதான் டிரைவரோட ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, ரொம்ப முக்கியம். சிட்டிக்குள்ளேயும் சரி, நம்ம ரூரல்லையும் சரி, அவுட்டர்லேயும் சரி, நம்ம கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். எப்போவுமே சரி, மழை காலத்தில் ரொம்ப வேகமாக வண்டி ஓட்டக்கூடாது. ஏன்னா மேபி பள்ளம் எங்கேயாவது இருக்கலாம், டக்கு நம்ம பிரேக் அடித்தா நிற்காமல் போகலாம். இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அதிகமாக தண்ணியில் வண்டி விடாதீங்க. தண்ணியில் வண்டி விட்டீங்க அப்படின்னா சில நேரம் ஒரு சிலர்லாம் 80-90 தண்ணியில் அப்படியே விட்டு போயிட்டே இருப்பாங்க. அது சில நேரம் காரை கமுத்து விட்டுரும். அதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
நம்ம காருக்குள்ளே ஏசியை பயன்படுத்தும் பொழுதும் ஒரு சிலர் மழை வருது எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஃபுல்லாக நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஃபாக் வராது. நீங்கள் ஆஃப் விண்டோ மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்போ கண்டிப்பாக ஃபாக் வரும். இதனாலே ஃபாக் வரும். ஏன்னா வெளியில் இருக்கிற கிளைமேட்டோட உள்ளே இருக்கிற கிளைமேட் வந்துட்டு அதாவது ரொம்ப சில்லுன்னு தான் இருக்கணும். ஸோ அதை விட இது வந்துட்டு ரொம்ப வார்மாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாக என்னம்னா வேர்க்க ஆரம்பிச்சிடும். ரூம் மாதிரி தான், ரூம் கான்செப்ட் தான். எப்போவுமே கார் ஓட்டக்குள்ளே ரொம்ப கவனமாக ஓட்டுறோம். நம்ம காருக்குள்ளே இருக்கோம், நமக்கு சேஃப்டி தான். ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணும். பார்க்காம இண்டிகேட்டர் போடாமல் திரும்புறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டர். ஒரு மழை காலத்தில் நம்ம ட்ரைவ் பண்ணும் பொழுது நம்ம கூடுதலாக ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் எப்போவுமே சரி, ட்ரைவ் சேஃப். ஸோ நமக்கு மட்டும் நம்மளுடைய ரேஷ் டிரைவிங் ஆபத்து கிடையாது, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நம்ம காரில் இருக்கிறவங்களுக்கும் ஏன் ரோட்டில் போகிறவங்களுக்கும் தான். இருக்கிறதுலேயே நம்ம ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துல தாங்க தண்ணி ரொம்ப அதிகமாக நிற்கும். இந்த டேர்னிங்லலாம் பார்த்து விளையணும். அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்மள ஒரு சிலர் என்ன செய்கிறாங்கன்னா ஆஃபீஸில் டென்ஷனோ இல்லை வீட்டில் இருக்கிற கோவத்தையோ டிரைவிங் டைமில் அதை காமிக்கிறாங்க. சின்னதாக யாராவது ட்ரிகர் பண்ணிட்டாலும் அவங்க ரொம்ப எமோஷனலாகி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க, ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுட்ருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் மோஸ்ட்லி நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எனக்கு கூட இப்போ பின்னாடி ஒரு வண்டி ரொம்ப வேகமாக ஆறு அடிச்சுட்டே வந்தாங்க, வால்வோ கார் தான். ஸோ அந்த காருக்கு நான் வழி விட்டுட்டேன் நான். ஏன்னா அவங்களுக்கு என்ன அர்ஜென்ட்டுன்னு தெரியாது. மேபி அவங்க எப்படி வேணால் போகட்டும், அவங்க வந்துட்டு வேகமாக போகட்டும், வேலையே இல்லாமல் கூட அவங்க வேகமாக போகட்டும், அது நமக்கு தேவையில்லை. நமக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த நேரத்தில் அவங்களுக்கு வழி விடாமல் சண்டை போட்டுக்கிட்டு ரோட்டில் நின்று சண்டை போட்டு அது நம்மளுடைய டைமு மூடு ஸ்பாயில் பண்ணிடும். ஒரு சைக்காலஜி இது கூட படித்தேன் நான். நம்ம ஒரு 2 நிமிஷம் டென்ஷன் ஆகிறது கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்மளுடைய பிரெயின் டைம் எடுத்துக்குமா. அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. அதனால் ஜாலியாக சேஃபாக காமாக பாட்டை போட்டுக்கிட்டு சவுண்டை கம்மியாக வச்சு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் ட்ரைவிங். எப்போ ட்ரைவிங்கை என்ஜாய் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ட்ரைவிங் நம்ம ரேஸ் விடுறதுக்கு இது ரொம்ப வந்துட்டு நம்ம ரேஸ் கோர்ஸ் கிடையாது. ஸோ அதனால் ட்ரைவிங் என்ஜாய் பண்ணுங்கள், ஜாலியாக போங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணி கரெக்டாக வண்டி ஓட்டிங்கன்னா நம்மளும் சேஃபாக, நம்ம குடும்பமும் சேஃபாக இருக்கும். அதிகமாக இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ போர்டு, ஆட்டோ இதெல்லாம் நிறைய நிற்கும். இங்கே தான் வந்துட்டு சிஎன்ஜி பிடிப்பாங்க, அதாவது கேஸ் பிடிக்கிறது. இந்த இடம் தான், இங்கே தான் ஃபியூல் வந்துட்டு கேஸ். ஃபஸ்ட்டு எனக்கு தெரியல கார் வாங்குறதுக்கு முன்னாடிலாம் எதுக்கு இங்கே நிற்கிது, ஒரு வேளை அவங்க ஆட்டோ ஸ்டாண்ட் ஏதாவது இருக்கும் போல், இல்லை காரோட ஓனர் இங்கே இருக்கிறாருன்னு நினச்சேன். அப்புறமேட்டுக்கு தான் கார் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு தான் தெரிய வந்தது இங்கே தான் கேஸ் அதிகமாக ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவுட்டரில் இருக்குது பாருங்க. நம்ம சோழிங்கநல்லூர் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு இன்னும். சோழிங்கநல்லூர் சிக்னல், சோழிங்கநல்லூரில் இங்கே வந்துட்டு தான் கேஸ் ஃபில் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கும் இங்கே வந்திருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் அங்கே வந்திருக்கேன் அப்படின்றது, உங்களுடைய அனுபவம் ஈஸியாக ரைடு எப்படி இருந்ததுன்னு சொல்லி. எது இவ்வளோ அர்ஜென்ட்டுன்னு தெரியல. சரி, ஓகே, நமக்கு இதே இன்சிடென்ட் இப்போ தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லைங்களா, அதுக்குள்ளே இந்த காரு பின்னாடி அது சிக்னலில் நீங்கள் சோழிங்கநல்லூர் வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த சிக்னலில் வந்துட்டு பள்ளம் வெட்டி இருக்குது, ரோடே ரொம்ப மோசமாக இருக்குது. அதுக்குள்ளே பின்னாடி இருந்து ஆறுனா ட்ரெயின் அடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பாங்க. அதுக்கு நீங்கள் கோவம் ரியாக்ட் பண்ணவே பண்ணாதீங்க, ஜஸ்ட்டு வழியை விட்ருங்க. இல்லைன்னா டோரை திறந்து கை காட்டுங்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு கை காட்டிட்டிங்கன்னா போதும். நீ எப்பட்றா நீ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி இறங்கி சண்டைக்கெல்லாம் போகாதீங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், ட்ரைவ் பண்ணும் பொழுது இதை பற்றியும் யோசிக்கக்கூடாது. நம்மளுடைய கவனம் ஃபுல்லாக ரோட்டில் தான் இருக்கணும். லெஃப்ட்டு ரைட்டோட வந்துட்டு சைடு மிரர்லேயும் அப்புறமேட்டுக்கு வண்டியோட பின்புறமும் நமக்கு கவனம் அப்படின்றது. இந்த இடத்துல உங்களுக்கு பெருசாக டிராஃபிக் அப்படின்றது மணி என்ன 2 மணி ஆகுது, இப்போ பெருசாக டிராஃபிக் இருக்காது. நான் ஒரு டைம் இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, இங்கே சாப்பிட்ருக்கேன் நான், தூண்டில் ரெஸ்டாரண்ட். வெறும் ஃபிஷ் மட்டும்தான் இருக்கும், அதாவது சி ஐட்டம் ஃபுல்லாகவே இருக்கும், நல்லாயிருக்கும். இந்த கடையில் அடிக்கடி வருவேன், நைட் டைமில் தான் வருவோம். நம்ம வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் தானே பண்ணியிருக்கோம், எக் ஃப்ரைட் ரைஸ் தான். அதனால் ப்ரான் 65 வாங்கியிருக்கோம், அடுத்தது சிக்கன் 65 வாங்கியிருக்கிறோம். நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ரேட்டும் கொஞ்சம் அஃபோர்டபுளாக தான் இருக்கும். சாப்பாடு வாங்கிட்டு நம்ம ரிட்டன் எடுத்தாச்சு. அப்படியே கொஞ்சம் லாங் ட்ராவல் போயிட்டு ஃபேமிலி விஷயம், ஸோ எல்லாத்தையும் ஜாலியாக நானும் ஒய்ஃபும் பேசிவிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே ஜாலியாக பேசிட்டு எப்படி ரன் பண்ணலாம், எப்படி பிளான் பண்ணலாம் எல்லாத்தையுமே பேசிட்டு வந்தாச்சு. இப்போ அப்படியே அதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம இப்போ அப்படியே பீச் கிட்ட வந்துட்டோம். ஏன்னா பீச் வியூவில் தான் சாப்பிடணுன்னு ஆசை. இன்னும் பரவாயில்ல, பை லக்கு இன்னும் வந்துட்டு கிளைமேட் நல்லா தான் இருக்குது. தூரல் போட்டுக்கிட்டு தான் இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்களா ஃப்ரண்ட்டில் கண்ணாடியிலே உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம நல்ல ஒரு சரியான இடமா பார்த்து ஓரம் கட்டிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நமக்குன்னு ஒரு இடம் பார்த்து
செட் ஆயாச்சு. இங்கே தான் நம்ம சாப்பிடுவோம். அது சூப்பராக இருக்குது. கிளைமேட் செம்மையாக இருக்குது. அது இல்லாமல் பச்சை பசேர்னு இந்த இடத்த பார்த்துக்கிட்டே சாப்பிட்றது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்குது பாருங்க. ஐயோ, வெங்காயம் தனியாக வச்சுருக்கலாம். அதிலேயே வச்சதுனால தண்ணி வந்துடும். ஆனால் ஓரளவுக்கு தான் சூடு இருக்குது. நல்ல சூடு. ஆனால் பரவாயில்ல, சூடு இருக்குல்ல. ஓகே, போதும் போதும் போதும். ஓகேங்க, நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு வீட்டில் சாப்பிட்றத விட இப்போ அதிகமாகவே இங்கே சாப்பிட்டோம். ஆனால் கிளைமேட் எப்படி இருக்கு பாருங்க. அதெல்லாம் எப்போ அமையும். ஜாலியாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இருக்கவே ஒரு வயசான ஒரு ஐயா வந்தார். அப்புறம் அவருக்கும் ஒரு 2 பீஸ் சிக்கன் 65 வச்சு, அப்புறம் ப்ரான் 2 வச்சு சாப்பாடு வச்சு அவருக்கும் வந்து கொடுத்துட்டோம். அந்த காட்டில் ஓகே கொடுக்கறது தெரியக்கூடாது, நான் காட்டில் இருந்தது அது கொடுத்து அவரும் போயிட்டாரு. இப்போ நம்ம சாப்பிட்டுட்டோம், முடிச்சாச்சு. அடுத்தது வந்துட்டு இன்றைக்கி டயட்டு கிட்டலாம் ஒன்றும் கிடையாதுங்க. டயட்டாவது ஒன்றாவது டீ போட்டு எடுத்து வந்துடுறோம். வீட்டில் பயங்கரமாக டீயை போட்டு ரெடி பண்ணி எடுத்து வந்தாச்சு. போய் டீ குடிக்க போகிறோம். நல்லா திருப்தியாக சாப்பிட்டாச்சு. நான் கொஞ்சம் நேரம் வேலை இருந்துச்சு, எடிட்டிங் வேலை இருந்ததுனால நான் அப்படியே எடிட் பண்ணிவிட்டு விட்டுட்டேன். இது ஒரு 20 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சிங்க. பீச்சு, கையில் டீ. ஸோ நல்ல கிளைமேட். அங்கே பாருங்க, இதெல்லாம் நான் வைப்பர் படம் நான் அப்படியே விட்டுட்டேன். ஸோ நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வந்து அப்படியே விட்டுட்டு நான். ஓகே, இப்போ நம்ம டீ ஊற்றலாம். இந்த மாதிரிலாம் கிளம்பி வந்துடணும். இந்த மாதிரி கிளைமேட்லாம். அங்கே பாருங்கள் இவ்வளோ பேர், நான் சாப்பிடக்குள்ள இவ்வளோ பேர் நின்றுட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்களேன், கார் எவ்வளோ நிற்கிது. ரெண்டாவது நான் சாப்பிடும் பொழுது அவ்வளோ பேர் இருந்தாங்க. இப்போ தான் வந்துட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. இன்னும் உள்டாலாம் அங்கே பாருங்கள் நிறையா வண்டி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, ஓகே. ஸோ ஒரு 4 ஹவர் இன்னைய டேயில் 4 ஹவர் ரொம்ப சூப்பராக ஜாலியாக சந்தோஷமாக போச்சு. எதை பற்றியுமே யோசிக்கலை. நான் பாருங்கள் ஆஃபீஸ் வேலையை பாதி முடிச்சுட்டு தான் வந்திருக்கிறேன். மீதி ஆஃபீஸ் வேலையை மறந்து போயிட்டேன் நான். என்ன வேலை இதுக்கப்புறம் தான் போய் பார்க்கணும். ஸோ மேனேஜர் தான் கேள்வி கேட்பாப்பில். சரி, ஓகே. நீங்கள் இது மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை ஒருவேளை நீங்களும் ஈஸியாக ரைடு வந்திருக்கீங்க, இந்த வீடியோ நான் போட்ட டைமில் நீங்களும் வந்திருக்கீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ எப்படி போகுதுன்னு பார்த்துட்டு இன்னும் நிறையா வீடியோ நான் வெளியில் போவேன், ட்ராவல் வீடியோ எல்லாமே, வ்ளாக் வீடியோ எல்லாம் போடலான்னு இருக்கேன். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கார் ரிலேட்டடாக எக்கச்சக்கமான வீடியோஸ் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். காரை கேர் பண்ணுறதுலேருந்து கார் நம்ம வந்துட்டு சர்வீஸ் விடுறது எல்லாமே போட்டிருக்கேன். மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். நானும் டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறேன். டைம் ஆச்சு.